திரு தீபம் நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நெற்றிக்கண் குடும்ப நாவல். அததான் இந்த பகுதியிலிருந்து கேட்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த கதை எப்போ படிச்ச ஞாபகம் இருக்கு. ஆனா சுத்தமா கதை மறந்துருச்சு. ஸோ நம்ம பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ நல்ல அற்புதமான ஒரு நாவல். ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எழுதியிருக்கக்கூடிய எளிமையான வார்த்தைகள் அவ்வளோ யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில இருக்கும். நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப இருந்து, அதாவது 8த், 9த் நெனைக்கிறேன். அந்த டைம்ல இருந்து நெறைய லைப்ரரிக்கு போவேன். பொது நூலகம் இருக்கும் இல்லையா? அரசாங்கத்தினுடைய இது. எங்க வீட்டு பக்கத்திலேயே இருந்தது. அது ஒரு பெரிய சௌகரியமா இருந்தது. அங்க போய் போனவே பேப்பர் கொஞ்சம் பார்ப்பேன். உடனே நாவல் தான் எடுப்பேன். புத்தகங்கள், கதை புத்தகங்கள் தான் எடுப்பேன். அப்புறம் அதுல தான் எனக்கு நெறைய எழுத்தாளர்கள் அறிமுகமானாங்க. நெறைய கதைகள் நான் படிச்சேன். அ அது மாதிரி தான் இது மாரியான கதைகள்லாம் நான் படிச்சதே. நெறைய கதைகள். மு. வரதராசனார் அவர்கள் கதைகள்லாம் பாடப்புத்தகத்திலேயே வந்திருக்கு. அது இந்த இந்த சிறுகதை தொகுப்புல இந்த ஒரு பகுதி கதைன்னு ஆசிரியர் சொன்னார்னா, தமிழ் ஆசிரியர் சொன்னார்னா, உடனே அவருடைய முழு கதை தொகுப்புமே நான் லைப்ரரில எடுத்து படிச்சிருக்கேன். ஸோ அது மாரி ஏற்பட்ட பழக்கம், இன்னைக்கு ஒரு கதை சேனல் தொடங்கி வெற்றிகரமா நடத்தி கொண்டு போற வகையில இருக்கு. அதுக்கு உங்க சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நீங்க ஆதரவு குடுக்கணும். கேட்கலாமா? நெற்றிக்கண். பகுதி 1, அத்தியாயம் 1. மனிதனுக்கு உண்மையான வலுவுள்ள கருவி கத்தியும் துப்பாக்கியும் அல்ல. தன்னுடைய நினைப்பும் பேச்சும் செய்கையும் நேர்மையானவை என்று தனக்குள் தானே நம்பி உணர்ந்து பெருமைப்படுகிற பெருமிதம்தான் அவனுடைய மெய்யான வலிமை. சுகுணன். சுகுணன் யாருன்னு யோசிக்கிறீங்களா? இந்த கதையினுடைய நாயகன் வருவார் பாருங்க. பொழுது விடுகிற நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. பூக்கிற பூவின் வாசனையைப் போல் விடிகாலை குளிரின் இங்கிதமான சூழ்நிலையில் யாரோ ரோஜா பூக்களை, வெறும் ரோஜா பூக்களை அல்ல, பனி புலராத ரோஜா பூக்களை ஒவ்வொன்றாக பறித்து பதித்து ஒரு பிரம்மாண்டமான விசிறியை தயாரித்து மெல்ல வீசிக்கொண்டிருப்பது போல மென்மையும் குளிரும் கலந்ததோர் காற்று எங்கும் உலா வரத் தொடங்கியிருந்தது. விடியும் நேரத்திற்கு எப்பொழுதுமே ஒரு தனி அழகு உண்டு. பன்னீரில் தோய்த்து தாமரைப் பூவை வெளியே எடுப்பது போல் உலகம் ஏதோ ஒரு குளுமையில் முங்கி எழுந்து வெளியே வரும். இந்த மலர்ச்சியை சுகுணன் பல நாட்கள் உணர்ந்து சிந்தித்து அனுபவித்திருக்கிறான். எதிரே நிமிர்ந்து பார்த்தால் பலகனி வழியே ஒரு மங்களமான புகைப்படம் போல கிழக்கே வெளுக்கும் வானம் தெரிந்தது. வட்ட வடிவ பெருங்கொடையாய் வெட்ட வெளியென பறந்து விரிந்து கிடக்கும் நீல வானில் வெண்மேக பிசிர்கள் அங்கெங்கே மிதந்து கொண்டும் நீந்திக் கொண்டும் இருந்தன. மேல் நோக்கி தொடங்கிய கண் பார்வை வானவெளியை எட்டிய தொலைவு மட்டும் அவசரமாக அளந்துவிட்டு கீழே சரிந்தால் காற்றில் மேலெழுவதும் தணிவதும் அலை அலையாக மடிவதுமாக கதிர் வாங்காத விடலை நெற்பயிர்களின் வயல்வெளி பசுமை பொங்கிக் கொண்டிருந்தது. ஜன்னல் கம்பிகள் அந்த வயல்வெளிகளை துண்டு துண்டாக தினப்பத்திரிகைகளின் நீல நீல பத்திகள் தோன்றுவது போல் தெரியும்படி பிரித்து கொண்டு காண்பித்தன. இயற்கையின் பசுமையை, எங்கோ தொலைவில் நிரம்பி கிடக்கும் பசுமையை இங்கே இதோ அருகில் இருக்கும் இந்த ஜன்னல் கம்பிகள் துண்டு போட்டு காட்டுவது போல ஒரு தத்துவமாகத்தான் தெரிகிறது. இயற்கை நாகரிகத்தை இரும்பு நாகரிகம் கூறு போட்டு அழித்து விட முடியாது போனாலும் கூறு போட்டு பிரித்து விட்டது போல ஒரு பிரம்மையான தோற்றத்தை உண்டாக்க முடிகிறதல்லவா? காலை வேளையில் எதை பற்றியாவது எப்படியாவது சிந்திப்பது என்பது பசி வேளையில் உண்ண தவிப்பது போல அவனுக்கு ஒரு தவிர்க்க முடியாத பழக்கமாக இருந்தது. நாளைக்கு விடிந்தால் உயிர் வெள்ளம் சுழித்தோடும். பட்டணத்து வீதிகளில் சுற்ற வேண்டும். உட்கார்ந்திருக்கும் இடத்தை சுற்றி டெலிபிரிண்டர் ஓசை, டைப்ரைட்டிங் ஒலி, டெலிபோன் அலறல், ஸ்பிரிங் கதவுகளை திறந்து மூடும் சத்தம், நடுவே எப்போதாவது மின்சாரம் நின்று போகும்போது கொஞ்சம் நிழல் படிவது போன்ற தற்காலிகமான அமைதி எல்லாம் விரைவாக நினைவுக்கு வந்தன அவனுக்கு. விலகி எங்கோ அமைதியாயிருக்கும் இந்த வினாடியிலும் தன்னுடைய வழக்கமான அந்த சூழ்நிலையை ஒரு கணம் கற்பித்து பார்ப்பதோ
பாவித்துக் கொள்வதோ கூட சுமையை போல அவனுக்கு இருந்தது. அவ்வளவு கனத்தது அந்த சுமை. எவ்வளவு பெரிய கனத்தையும் சுமக்கிற வலு அவனுடைய மனதிற்கும் தோள்களுக்கும் இருந்தன. சொக்கப்பா ஜிம்னாசியத்தில் உடற்பயிற்சி சாலை காலையும் மாலையும் பயின்று பயின்று தேற்றியது. தவிர தானே தன் உடம்பை வசீகரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வினாடிக்கு வினாடி ஓர் அந்தரங்கமான சுயநலத்தோடு முகத்தையும் பரந்த பொன்னிற மார்பையும் திரண்டு செழித்த தோள்களையும் நிலை கண்ணாடியிலும் தனிமையிலும் தேடி தேடி கண்டு திருப்திப்படுகிற விடலை பருவத்து தவிப்போடு அவன் சிரசாசனமும் வேறு பல ஆசனங்களும் முறையாக செய்தது கூட உண்டு. வேதாந்திகளும் சித்தர்களும் உடம்பை வெறுத்து எத்தனையோ பாடல்களை பாடி தீர்த்து விட்டு போயிருந்தாலும் மனிதனுக்கு ஒரு பருவத்தில் தன் உடம்பை தானே காதலித்து வளர்க்க தவிக்கும் தீவிரமான ஆசை இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் கூட சுகுணனுடைய அந்தரங்கத்தில் அந்த சுயநலம் உண்டு. உடம்பின் சுத்தமும் திட்டமுமே மனதின் ஒழுங்குக்கு காரணங்களாக அமைவதையும் சொந்த அனுபவத்தில் அவன் உணர்ந்திருக்கிறான். தோளை வைரமுடியதாக்கி உடற்சோர்வு பிணி பலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டு மாறாத உடல் என்று பாடப்பட்டிருக்கும் அத்தகைய வலிமையை விரும்பி பயின்று தேடி தேடி தான் அடைந்திருந்தான் அவன். கம்பீரமாக எழுந்து நின்றால் எதிராளியை கூசி குறுகி சிறியதாக்கிவிடும் அந்த தோற்றத்தை உடம்புதான் தனக்கு கொடுத்திருக்கிறது என்பது அவனுக்கே தெரியும். அவனுடைய தோள்களும் நெஞ்சமும் அதிகமான கனத்தை சுமக்கும் ஆற்றலும் வலிமையும் உள்ளவை என்பதில் அவனுக்கே ஒரு விதமான பெருமிதமும் நம்பிக்கையும் உண்டு. அந்த நம்பிக்கையும் பெருமிதமும் கூட இப்போது தளர்ந்து போய் துவண்டு விட்டனவோ என்ற சந்தேகமும் இன்று இந்த கணத்தில் வேறொரு காரணத்தால் அவன் உள்ளே எழுந்தது. உள்ள கும்புறலை தணித்துக் கொள்வதற்காகவோ அல்லது மிக பெரியதோர் உணர்ச்சி நஷ்டத்தினால் ஊமை அழுகையாக அழத் தொடங்கிவிட்ட உள்ளத்திடம் அழுமூஞ்சித்தனத்தை கொட்டாடவோ இப்படி இந்த கிராமாந்தரத்து டிராவலர்ஸ் பங்களாவை தேடி வந்து 2-3 நாட்களை கழித்தாயிற்று. இதோ 4வது நாளும் விடிந்து கொண்டிருக்கிறது. நகரத்தில் நேரம் பறக்கிறதென்றால் கிராமத்தில் அது நொண்டி அடிக்கிறது போலும். எதிரே வயல்வெளிகளுக்கு அப்பால் சூரியோதயம் பொன்னோடையாக பெருகி வந்து கொண்டிருந்தது. நாளைக்கு விடியும் போது இப்படி அசல் சூரியோதயத்தை அசல் முழுமையோடு பார்க்க முடியாது என்பதும் அவனுக்கு ஞாபகம் வந்தது. பட்டணத்தில் கடிகாரத்தை பார்த்தோ தீராத தூக்கம் திடுதிப்பென்று விழித்தோ அலாரம் ஒலியை கேட்டோதான் சூரியனும் உதித்திருக்க வேண்டும் என்று அனுமானித்து உணரலாம். இந்த கிராமத்தில்தான் சூரியன் உதிப்பதும் கூட எத்தனை பெரிய உண்மையாக எத்தனை பெரிய அழகாக இருக்கிறது. காவியம் படிப்பது போல் அமைதியாக ஆழ்ந்து ரசிக்கத்தக்க இந்த கிராமத்தின் அழகுகளோ இதன் நினைவுகளோ நாளைக்கு பட்டணத்திற்கு திரும்பியதும் பறந்து போகலாம். ஆனால் இன்றைக்கு இதுதான் சாசுவதம். நம் மனதை அதிவேகமாக மயக்க வருகிற ஒவ்வொரு அழகும் அந்த வினாடியின் ஒரே சாசுவதமாக நம் முன் வந்து நிற்பதுதான் வழக்கம். சாசுவதத்திற்கு எல்லை காலத்தின் நெடுமை இல்லை. ஒரு வினாடி சத்தியமாக நின்றாலும் அந்த ஒரு வினாடியும் கூட ஒரு சாசுவதம்தான். இப்படி நினைத்த போது அந்த வினாடி வரை சிரமப்பட்டு மறக்க முயன்று ஓரளவு வெற்றியும் கண்டிருந்த துளசியின் நினைவு தவிர்க்க முடியாதபடி ஏற்பட்டது அவனுக்கு. துளசி எந்த ஒரு வினாடியில் அவன் முன் அல்லது அவன் நினைவின் முன் சாசுவதமாக நின்றாலோ அந்த ஒரு வினாடி இன்று பொய்யாகி இருக்கலாம். ஆனால் அது எந்த ஒரு வினாடியில் நிகழத் தொடங்கியதோ அந்த ஒரு வினாடி உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். புகழையும் பொறுப்பையும் தாங்குகின்ற ஆயுதமாய் பழியையும் புகழையும் நிர்ணயிக்கிற சக்தியாய் அவன் கையில் இருக்கிற எழுதுகோலை போல் அவன் நினைவும் அவனுள் ஒரு சாசுவதமே. ஆனால் இனி அப்படி நினைப்பதிலும் கூட ஒரு அர்த்தமும் இல்லை. இந்த நேரத்திற்குள் அவள் யாருக்கோ சொந்தமாகி இருப்பாள். முகூர்த்த நேரம் அதிகாலையில் 5:30 மணிக்கு மேல் 6:15 மணிக்குள்
ஏதோ ஒரு நாளிகை என்றுதானே திருமண பத்திரிகையில் போட்டிருந்தது. தன் மனதை அணு அணுவாக அறுக்கும் அந்த நாளில், அந்த திருமண நிகழ்ச்சி அன்று பட்டணத்திலேயே இருக்கக்கூடாது என்றுதானே ஏதோ பெரிதாக எழுதி குவித்து அள்ளிக்கொண்டு போய்விடப் போவது போல ஒரு பொய்யை தன் மனதுக்கு தானே கற்பித்துக் கொண்டு இந்த கிராமத்துக்கு ஓடி வந்திருக்கிறான் சுகுணன். எங்கு ஓடி வந்தால் என்ன? நினைப்பில் இருந்து எதையும் வெளியில் எடுத்து எறிய முடிவதில்லையே. உடம்பை விட வேகமாக பிரயாணம் செய்து நினைத்த இடத்திற்கு போக முடிகிற இந்த சக்தி வாய்ந்த மனமும் சக்தி வாய்ந்த சிந்தனையும் தான் அவனுடைய எழுத்தின் ஆற்றல். செப்பிடு வித்தைக்காரனின் மாத்திரை கோலை போல நினைத்ததை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் சக்தி அவன் எழுத்துக்கு இருந்தது. அதே நினைவும் சிந்தனையும் துளசியை பற்றி நினைக்கும் போதும் தனது இயற்கையான சக்தியோடு வேகமாக பிரயாணம் செய்து பட்டணத்திற்கு ஓடி ஆபர்ட்ஸ்பரி என்னும் அந்த வாடகை அரண்மனையின் வாசலில் இந்த அதிகாலை வேளையில் வரிசை வரிசையாக அணிவகுத்து நிற்கும் கார்களையும் ஓர் அலங்காரத்துக்காக பகலிலேயே பூவாக எரியும் பல வண்ண விளக்குகளையும் கடந்து உள்ளே மணமேடையில் யாரோ ஒருவனுக்கருகே அமர்ந்திருக்கும் வசீகரமான மணக்கோலத்து துளசியை அவள் அந்நியமாகிவிட்ட வேற்றுமையையும் பொருட்படுத்தாமல் நெருங்குகின்றனவே. செப்பிடு வித்தைக்காரனின் மாத்திரை கோலை போல் நினைத்த நினைப்புக்கு உடனே எதிரில் உரு கொடுக்கும் சுகுணனின் கற்பனை ஆற்றல், அவனைப் போல் சக்தி வாய்ந்த சொற்களுக்கும் சக்தி வாய்ந்த சிந்தனைக்கும் சொந்தக்காரனான ஒரு வாலிப வயது பத்திரிகையாளனின் ஆற்றல். இந்த வினாடியில் துளசி மணப்பந்தலில் எப்படி இருப்பாள்? யார் யாரை பார்த்து எப்படி எப்படி புன்னகை புரிவாள்? யார் யாரை எவ்வாறு வணங்கி ஆசி பெறுவாள் என்றெல்லாம் சிந்தித்து அவனுக்கு வேண்டாதவற்றையும் வேதனை தருகிறவற்றையும் சிந்தித்து அவனையே உருகவும் உணரவும் வைத்தது. வேர்ட் பிக்சர்ஸ் என்பார்களே, அதுபோல் ஒரு வார்த்தையும் அதன் உருவமும் சேர்ந்தே நினைவு வருகிற சக்தி வாய்ந்த சிந்தனை அவனுடையது. இத்தகைய சக்தி வாய்ந்த சிந்தனைகளை இணைத்து தமிழில் லாசா ராமாமிர்தம் என்கிற எழுத்தாளர் அற்புதமாய் எழுதுகிற கதைகளை அவன் அவ்வப்போது தேடி விரும்பி படிப்பதுண்டு. ஒரு சொல்லுக்கு 2 ரூபங்கள் உண்டு. சொல் தனக்குத்தானே ஒரு வடிவம். இரண்டாவதாக சொல் தன்னால் குறிக்கப்படுவது எதுவோ அதுவாக மாறி கருவியாக நின்று அதையே உணர்த்துவது மற்றொரு வடிவம். பார்க்க போனால் இந்த 2 வடிவமும் வேறு வேறல்ல. ஒன்றே மற்றொன்று, ஒன்றில் இருந்து மற்றொன்று, ஒன்றாய் இருந்தது மற்றொன்று. அரும்பாய் இருந்தது பூவாக பூப்பதைப் போல, பூத்த பின் அரும்பாய் இருந்தது என்பது ஞாபகம். பூப்பதற்கு முன் இனி பூக்கும் என்பது காரியம். அரும்பாய் இருக்கிறது, அதனால் இனி பூக்கும் என்பது காரணம். காரணத்திற்கும் காரியத்துக்கும் நடுவே ஞாபகம் என்பது ஒரு பாலம். சொல்லும் பொருளும் அரும்பும் பூவும் போல அடுத்தது அடுத்த விளைவுகள். துளசி என்று நினைக்கும் போது அந்த நினைவு அரும்பு அதை அடுத்து அதே வேகத்திலே குமிழ்ந்த சிரிப்புடனும் துருதுருவென்று குறும்புத்தனமான அழகுடனும் அந்த வசீகர முகம் வேர்ட் பிக்சர் போல அவன் நினைவில் வந்து மலர்கின்றதே. அது பூ. அந்த பூ இப்பொழுது அவனுக்கு கிடைக்காமல் வெகு தொலைவில் போய் உதிர்ந்து விட்ட, அப்படி உதிர்ந்து விட்டதாலேயே அவனை வேதனைப்படுத்துகிற பூவும் ஆகும். சிந்தனையிலும் செயலிலும் உற்சாகமின்றி மனிதன் தனக்குத்தானே சுமையாக உணர்ந்து வேதனையோடு பிடித்து தள்ளி தள்ளி கடத்துவது போல் சுளிக்கும் அந்தமான நாட்களை ஓரிடத்தில் பாரதி தன் கவி சொற்களால் முடம்படு தினங்கள், முடமாகிவிட்ட நாட்கள் என்று குறிப்பதைப் போல் துளசியின் திருமணத்தை மறக்க ஓடி வந்து இந்த கிராமத்தில் கழித்த நாட்கள் சுமையாக நகர்ந்து நகர்ந்து போனதாகத்தான் சுகுணனும் உணர்ந்திருந்தான். பாரதியின் முழு கவிதைகளில் கவிதை தன்மையின் சாநித்தியம் கொழு வீற்றிருப்பது தவிர இப்படி தனித்தனி சொற்றொடர்களிலும் கூட கவிதை தன்மை துடிதுடிக்க செய்திருக்கும் சொல்லுயிர்ப்பு சாகசத்தை ஓர் உணர்ச்சி மிக்க எழுத்தாளன் என்ற அந்தரங்க சக்தியோடு அவன் பலமுறை தனக்குத்தானே வியந்திருக்கிறான். தன்னுடைய பத்திரிகையின் இலக்கிய மேடை கேள்வி பதில் பகுதியில் கவிதை என்பது என்ன, சுருக்கமான அர்த்த புஷ்டியுள்ள பதில் தேவை
என்பதாக கேட்கப்பட்டிருந்த ஒரு நேயரின் கேள்விக்கு மனிதனின் நாகரிகம் பாஷை, பாஷையின் நாகரிகம் கவிதை என்றுதான் முன்பு எப்போதோ பதில் கூறியிருந்ததை இப்போது மீண்டும் நினைவு கூர்ந்தான் சுகுணன். அந்த அழகான ரத்தின சுருக்கமான பதிலுக்காக அப்போது அவனை பலர் நேரிலும் கடிதம் மூலமாகவும் பாராட்டினார்கள். ஏன், துளசியும் கூடத்தான் பாராட்டினாள். அவள் சிரிக்கும் போது முதல் சாயல் கண்களிலும், இரண்டாவது சாயல் இதழ்களிலும், மூன்றாவது சாயல் மோகம் கனிந்து வெளியேறி நிற்கும் அந்த ரோஜாப்பூ கன்னங்களிலுமாக மலரும். அதாவது அவளுடைய முகத்தில் 3 சிரிப்புகள் உண்டு. அந்த கண்களும் இதழ்களும் கன்னங்களும் சிரிக்க சிரிக்க அவள் பூம்பொழில் காரியாலய அறையில் தன்னை தேடி வந்து பாராட்டிவிட்டு போன சித்திரம் அல்லது சித்திர நினைவு இன்னும் அவனுள் காலத்தின் பசுமையாக நிறைந்திருக்கிறது. பூத்த பூவிலிருந்து பூக்கிற சூட்டில் வேகமாக கிளறும் நறுமணத்துக்கு வெறி என்று தமிழில் ஒரு பெயருண்டு. ஒரு பெண்ணின் கனிந்து நிற்கிற அழகு சம்பந்தமாக ஒரு ஆணின் மனதில் ஏற்படுகிற வேகமான கிளர்ச்சிக்கும் இந்த பதத்தையே இந்த புதிய அர்த்தத்தோடு சிந்தித்து பார்த்தால் எத்தனை நயமாயிருக்கும். இப்படி பதங்களையும் அர்த்தத்தையும் புதிய தலைமுறைக்கேற்ற புதிய பொருள்களோடு அல்லது பழைய தலைமுறை உணர்ந்து அங்கீகரிக்க தவறிவிட்ட ஒரு புதிய நயத்தோடு சிந்திப்பது சுகுணனுக்கு மிகவும் விருப்பமான காரியம். இப்படி சிந்திப்பதனாலேயே நாளும் புதுமையாய் வளர்ந்திருந்தான் அவன். ஆயிற்று. பொழுது நன்றாக விடிந்துவிட்டது. வெயிலில் பசிய வயல்வெளிகள் மனோரம்யமாக மரகத பாலங்களாக மின்னத் தொடங்கிவிட்டன. இன்று முகூர்த்த நாள் அல்லவா? ஊரிலிருந்து தள்ளியிருந்த அந்த டிராவல்ஸ் பங்களாவிலும் வந்து கேட்கிறார் போல எங்கோ கிராமத்து கல்யாண வீட்டில் நாதஸ்வரம் இனிமையாய் பொங்குகிறது. பூக்களின் வாசனையிலும் சங்கீதத்தின் ஒளியிலும் மனிதனுடைய பழைய ஞாபகங்களை இயக்கும் ஏதோ ஒரு ஆந்தரீக சக்தி உண்டு போலிருக்கிறது. இதே நேரத்திலோ அல்லது இதற்கு சிறிது முன்னாலேயோ துளசியின் பொன்னிற கழுத்திலும் யாரோ ஓர் அந்நியன் நாதஸ்வர ஒளியினால் கிளுகிளுக்கும் உற்சாகமான மனத்துள்ளலோடு தாலி கட்டியிருப்பான் என்று எண்ணிய போது துக்கமோ ஏமாற்றமோ அல்லது இரண்டுமே சேர்ந்தோ ஓர் உரமான உணர்ச்சி சுகுணனின் நெஞ்சை கவ்வி அடைத்தது. படிப்பு, நெஞ்சுரம், எத்தனை எதிர்ப்பை சுமந்து வருகிற அபிப்பிராயங்களையும் தன் முன் வந்ததும் பார்வையாலோ தோற்றத்தாரோ சொல்லாலோ அப்படியே கூசி நிற்கச் செய்து விடுகிற சக்தி, இவையெல்லாம் இன்றி வெறும் சிறு குழந்தையாய் இருந்தால் நெஞ்சை வந்து அடைக்கும் அந்த உணர்வை பொறுத்து கொள்ள முடியாமல் அவன் அப்போதே ஓவென்று கதறி அழுதிருப்பான். ஏதோ ஓர் அவசரமான ஆசையில் பிறக்கிற மனிதர்களின் காதல் சத்தியங்கள் வேறு ஏதோ ஒரு அவசரத்தில் அல்லது அவசியத்தில் எத்தனை விரைவாக பொய்யாய் விடுகின்றன என்று எண்ணி புழுங்கியது அவன் உள்ளம். பாலைவனத்து தாகத்தை போல் தாகமும் தவிப்புமே மாற்றில்லாத உணர்ச்சிகளாய் எதிரே சாதனம் எதுவும் தென்படாத தனி ஏமாற்றமே அவன் நெஞ்சில் அப்போது நிரம்பி இருந்தது. அவன் மனக்கண்களில் அந்த கடன்காரி துளசி நின்றாள். உணர்வின் சத்தியத்துக்கு வட்டி தராமல் ஏமாற்றுகிறவர்களும் கடன்காரிகள் தானே. துளசியின் திருமணத்தன்று அவன் தென்படவில்லை என்பதும், அதற்கும் மேலாக அவன் அன்று ஊரிலேயே இல்லை என்பதும், அந்த திருமணத்திற்கு அவன் வரவே இல்லை என்பதும், இதற்குள் எத்தனை பேருடைய வாய்களில் எத்தனை விதமான வம்புகளாய் புகுந்து புறப்பட்டிருக்கும் என்று தனக்குத்தானே கற்பனை செய்ய முயன்றான் அவன். உணர்ச்சி நஷ்டம் தன்னுடையதாய் இருக்கும் போது எவ்வளவு சாதுரியமான டிப்ளமேட்டாக இருந்தாலும் சும்மா இருந்துவிட முடியாதென்று அவனுக்கு தோன்றியது. யாருக்கு எந்த அளவு டிப்ளமசி தேவையோ தேவையில்லையோ, ஒரு பத்திரிகையாளனுக்கு அது அதிக அளவு அவசியம் தேவை. தனக்கு ஒன்றும் நஷ்டமில்லாதது போல், தான் ஒன்றும் பாதிக்கப்படாதது போல், எல்லோரையும் போல் அவனும் அந்த கல்யாணத்திற்கு போய் எல்லோரோடும் சேர்ந்து எல்லார் மேலும் தெளிக்கப்படுகிற பன்னீரில் தானும் நனைந்து, எல்லோரும் கை நனைக்கிற சந்தன கும்பாவில் தானும் கையை நனைத்து, எல்லோரும் எடுத்துக்கொள்வது போல் பூச்செண்டும் கல்கண்டும் பட்டும் படாமலும் 2 விரல்களால் எடுத்துக்கொண்டு விருந்து உண்டு தாம்பூல பையோடு திரும்பி வந்திருக்கலாம் தான்.
ஏனோ தெரியவில்லை. அப்படி செய்ய நினைப்பதை கூட அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ளவும் இயலவில்லை. உலகத்தை ஏமாற்றுவதை விட கேவலமான காரியம் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதுதான். அதை செய்வதற்கு அவனால் முடியாமல் போய்விட்டது. மற்றவர்கள் ஏமாற்றும் போது தெரு விளக்கை அணைப்பது போல் உலகத்தின் பொதுவான சத்தியத்தை தான் ஒளிக்குன்றச் செய்கிறோம். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் போதோ சொந்த மனதையே இருண்டு போக செய்து விடுகிறோம். ஓர் இணையற்ற கலைஞன் என்ற முறையில் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு அந்த திருமணத்திற்கு போக அவனால் முடியாதுதான் போய்விட்டது. உள்ளூரிலேயே இருந்து கொண்டும் அதற்கு போகாமல் இருக்க முடியும். ஆனால் ஏனோ அதையும் அப்படி செய்ய தோன்றவில்லை அவனுக்கு. அவசர அவசரமாக எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு ஓடி வந்து ரயில் புறப்படுவதற்கு இன்னும் 15 நிமிஷங்களே இருக்கும் என்கிற சமயத்தில் எந்த நோக்கமும் எந்த அவசியமும் இல்லாமல் அந்த ரயில் நிற்கிற அந்தஸ்தும் டிராவலர்ஸ் பங்களாவும் இருக்கிற ஒரு குக்கிராமமாக தேடி ஞாபகத்துக்கு கொணர்ந்து அந்த ஊருக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டு இப்படி இங்கு வந்து சேர்ந்திருந்தான் சுகுணன். துளசியிடம் இவ்வளவு தாராளமாக பழகி இத்தனை தூரம் மனதை பறிகொடுத்திருக்க கூடாது என்று இப்போது ஒரு விரக்தி ஞானம் அவனுக்கு தோன்றுகிறது. பெரும்பாலான ஞானங்கள் நினைவின் மயானத்தில் அது பாதிக்கப்பட்ட பிறகுதானே தோன்ற முடியும். மனிதன் பாதிக்கப்பட்ட பிறகுதான் அவனுள் அசல் ஞானமே பிறக்க முடியும் போலிருக்கிறது. இடிந்து தரைமட்டமாகி போன அரண்மனையில் உடைந்த செங்கல்களுக்கிடையே ஒரு அரசன் துளிரோ ஹத்தி கன்றோ பசுந்தலையை நீட்டி மேலெழுவது போல் மனிதனுடைய ஞானமும் அவனுடைய நம்பிக்கையின் சிதைவுகளுக்கிடையே இருந்துதான் தோன்றலாமோ என்னவோ என்று எண்ணி இப்படி எண்ணுவதும் ஓர் அழுகுனி தத்துவமாக தோன்றி உடனே இவற்றையெல்லாம் மறக்கவும் முயன்றான் சுகுணன். ஒழுங்காக வரிசைப்படுத்தி நினைக்கவும் முடியாமல், ஒழுங்காக வரிசைப்படுத்தி மறக்கவும் முடியாமல் அவன் மனதின் பலவீனமான எல்லையில் நினைவுகள் துடித்து தவித்துக் கொண்டிருந்தன. அப்போது அவனுடைய பல வர்ணனைகளுக்கு அவளுடைய அழகு ஒரு சாட்சியாகவோ தூண்டுதலாகவோ இருந்திருக்கிறது என்பதை அவனாலேயே இப்போது மறக்கவோ மறுக்கவோ முடியாது. உலகுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவள் அவனுடைய எழுத்துக்கு தூண்டுதலாகவும் எழுதும் போது சாட்சியாகவும் எழுதி முடித்த பின் ரசிகையாகவும் இருந்திருக்கிறாள். சின்ன சின்ன அரிசிப்பல் வரிசையின் நெருக்கமான அமைப்போடும் எயிறு என்று பழைய தமிழில் சொல்லுகிறார்களே அத்தகைய பல்ல அழகோடும் அவள் கலீர் கலீர் என்று சிரித்து பாராட்டிய பாராட்டுக்கள் அவனை வசீகரித்ததும், மின்னுகிற கருமையோடு சிற்றலையிட்டு கற்றை கற்றையாக புரளும் அவளுடைய மோகனமான கூந்தலும், அந்த கூந்தலின் கருமைக்கு காதோரம் ஒரு மாற்று நிறம் போல செவிகளில் அவள் அணிந்திருந்த பொன் வளையங்களும், அந்த வளையங்களை விட பொன்னிறமான செவிகளும், கை விரல்களால் தொட்டு மதிப்பிட்டு பார்க்க வேண்டும் போன்ற அழகிய கழுத்தும் அவனை வசீகரித்தன. தோழி என்ற தன்னுடைய புகழ்பெற்ற நாவலில் முன்பு அவன் ஒரு சிறு கவிதை எழுதியிருந்தான். முகிலும் இருளும் கலந்து பின் மூண்டு சரிந்த கருங்குழலால் துகிலும் பட்டும் புனைந்து பின் குயிலும் தேனும் இணைந்து பின் கூவி பதிந்த சொல் இசையால் வெயிலும் ஒளியும் செம்பொனும் வீதமாக சமைத்த மேனியினாள் என்ற அந்த கவிதைக்கு அவள் உடம்பே அவன் அறிந்த சாட்சி. பல அழகிய சம்பாஷணைகள் அவளிடம் பேசி பேசியே அவனுக்கு கிடைத்திருந்தன. மிக நெருக்கமாக அமர்ந்து அவளிடம் இதமாக பேசி ஒருவர் மனம் மற்றவர் மனதில் கரைவது போல் நெகிழ்ந்திருந்த சமயத்தில் ஒரு நாள், துளசி, நீ ஒரு மாலை என்று அவன் உணர்ச்சி மேலிட்டு அவளை பாராட்டினான். இந்த வீரரின் அழகிய கம்பீரமான புஜங்களை இப்படி அலங்கரிக்க முடியுமானால் நான் மாலையாக இருப்பதை பற்றி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று அவள் அன்று அதற்கு மறுமொழி கூறியிருந்தாள். ஒருவர் மனதில் மற்றவர் மனம் கரைய, ஒருவர் நினைவில் மற்றவர் நினைவு பதிய, ஒருவர் உணர்வில் மற்றவர் உணர்வு சேர சோர அவர்கள் பழகிய நாட்கள் பல, பழகிய விதங்கள் பல. அவள் ஒரு அபூர்வமான அழகி. கண்களால் சிரிப்பாள், கன்னத்தில் நகை பூக்கும், இதழ்களால் காணுவாள், விழிகளால் உண்ணுவாள், கைகளால் பேசி உணர்வாள். மனதுக்கு நயமான வாத்தியத்தை எடுத்து நாமே விரும்பி வாசிப்பது போல் அவளோடு பேசுவதே ஒரு சுகமான அனுபவமாகும். அத்தகைய அவளை இன்று உணர்ச்சி பூர்வமாக
மற்றொருவன் வசம் இழந்து நஷ்டப்பட்டது அவனுக்கு பேரிழப்புதான். ஆனால் இந்த நஷ்டம் கூட தன்னை இன்னும் தீரனாக மாற்ற முடியுமோ என்பதாகவும் ஓர் அந்தரங்க துடிப்பு அவனுக்குள் இருந்தது. பொற்கிண்ணத்தில் ஒளி நிழல் படிவது போல் முகம் முழுவதும் குறுகுறுவென சிரிக்கும் அவள் அழகு அவனை ஏமாற்றிவிட்டு போனதே அவனுக்கு இனி ஒரு பெரிய தூண்டுதலாகவும் செய்யலாம். அரைத்தால் நசுக்கி வழித்தெடுத்தால் வாசனை பிறக்கின்ற சந்தன கட்டையைப் போல் கலைஞனுடைய மனதை அழைத்தாலோ அரைத்தாலோ அந்த வேதனையும் ஒரு கலைத்தன்மையை தானே பிறப்பிக்கும். கலைஞனுடைய துக்கத்துக்கும் கூட கலை மதிப்பு உண்டுதானே. அந்த அதிகாலையில் அந்த கிராமாந்தரத்து அமைதியில் நானும் இருக்கிறேன் என்பது போல் டிபி வாசலில் இருந்த வேப்ப மரத்தில் இருந்து ஒரு குயில் 2 முறை கூவியது. எதிரே மரங்கள் அணிவகுத்த சாலையில் விகாரமான ஓசையோடு கடமுடவென்று ஒரு கட்டை வண்டி மெதுவாக அவசரமின்றி நகர்ந்து கொண்டிருந்தது. அதை அடுத்து மூச்சு இறைக்க நெற்கதிர் அறுத்த கட்டுடன் ரவிக்கை அணியாத நாட்டுப்புற பெண்ணொருத்தி தலை சுமையோடு களத்துக்கு விரைந்து கொண்டிருந்தாள். எங்கோ இரவை கிணற்றில் கவலை இறைக்கும் ஓசை தூரத்து ரேடியோ அஞ்சலை போல் கேட்டுக்கொண்டிருந்தது. சுகுணன் எழுந்து நின்று சோம்பல் முறித்தான். வழக்கம் போல் மேலே சுழன்று கொண்டிருந்த மின் விசிறியில் இடித்துவிடும் அளவிற்கு கைகள் உயரப் போயின. சாதாரணமான உயரமுள்ள மனிதர்களை மாதிரியாக வைத்துத்தான் இந்த டிபி கட்டிடமெல்லாம் கட்டியிருப்பார்கள் போலிருக்கிறது. பாத்ரூமில் தண்ணீர் நிரப்பி ஆகிவிட்டது என்கிற செய்தியை டிபி வாட்ச்மேன் வந்து தெரிவித்து விட்டு போனான். அதோடு இன்னொரு செய்தியையும் அவன் சிரத்தையோடு தெரிவித்தான். சாயங்காலம் தாசில்தார் கேம்ப் வராரு, அதுக்குள்ளார இடத்த காலி பண்ணிட்டா நல்லதுங்க. கட்டாயம் காலி பண்ணிடுறேன், நீ கவலைப்படாத. எனக்கு 3:30 மணிக்கு ரயில் என்றான் சுகுணன். எக்ஸ்பிரஸ் 2 வினாடிகள் தானே இங்க நிக்கும். 3:30க்கு ரயிலுனா 3 மணிக்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடணுங்க என்று கிராமத்துக்கே உரிய அதிக சிரத்தையோடு பதில் வந்தது அந்த வாட்ச்மேனிடமிருந்து. சிரத்தை அசிரத்தை இரண்டையும் வேகமாக கணித்து முடிவு பண்ணுகிற கிராமத்து மனப்பான்மையை அந்த வாட்ச்மேனிடம் கண்டான் சுகுணன். தாசில்தார் வருவதானால் அவன் அங்கு மேலும் தொடர்ந்து தங்கியிருப்பதில் அசிரத்தையும், அவன் 3:30 மணி ரயிலுக்கு போய்விடப் போவது குறித்து அதிக சிரத்தையும் காண்பித்த அந்த வாட்ச்மேனை பற்றி சிந்தித்து உள்ளூர சிரித்துக் கொண்டான் சுகுணன். கண்ணாடியை கழற்றி வைத்துவிட்டு பெட்டியை திறந்து குளிப்பதற்காக சோப்பும் துவாலை துண்டும் எடுக்க போன போது மேலாக கிடந்த துளசியின் கல்யாண பத்திரிகை கண்ணில் பட்டது. தயங்கின. அதைக் கண்டு மனம் மறுபடி அழத் தொடங்கியது. சுப முகூர்த்தம் நிகழ்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி முகூர்த்தம் சென்னை ஆபர்ஸ்டோரியில் நிகழ்வதால் தாங்கள் தங்கள் பந்து மித்திரர்களுடன் முகூர்த்தத்திற்கும் மாலையில் வரவேற்பிற்கும் மேலே படிக்க முடியாமல் மனம் கனமாகியது. கைகள் தளர்ந்து சோர்ந்தன. சோர்வோடு சோர்வாக ஒரு கணம் முரட்டுத்தனமான பாவனை ஒன்றும் ஏற்பட்டது. இப்படி கோழையாக விலகி ஓடி வந்து மறைந்து கொள்ளாமல் எல்லோரையும் போல் அந்த கல்யாணத்திற்கு தானும் போய் துணிச்சலாக துளசியையும் அவளுக்கு கணவனாகிற யாரோ ஒரு MBBS டாக்டரையோ BE இன்ஜினியரையோ அந்த மணமகனையும் பார்த்து கல்யாணம் விசாரித்து புத்தலாக 2 வார்த்தை பேசிவிட்டும் வந்திருந்தால் அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் என்றும் ஒரு குரூரமான கற்பனை அவனுக்குள் எழுந்தது. அப்படி செய்து அவளை வதைக்காமல் இப்படி ஓடி வந்துதான் ஒளிந்து கொண்டது தவறு என்று அவனுக்கே தோன்றியது. பார்க்க போனால் இந்த 2-3 நாட்களில் அவன் கைகள் பிரமாதமாக ஒன்றும் எழுதி கிழித்து விடவில்லை. காகிதம் வரை வருவதற்கு கூட வடிவும் ஒழுங்கும் பெறாமல் மனதிலேயே எழுதி மனதிலேயே கிழிந்ததுதான் அதிகம். நாளைக்கு காலை எழும்பூர் போய் இறங்கி திருவல்லிக்கேணி சென்று அறையில் பெட்டி படுக்கையை போட்டுவிட்டு குளித்து சிற்றுள்ளி முடித்துக் கொண்டு அலுவலகத்துக்கு போனால் கம்போஸுக்கு மேட்ரு உண்டா சார் என்று ஆவலோடு கேட்க வரும் பூம்பொழில் அச்சகத்து போர்மேன் நம்மாழ்வார் நாயுடுவுக்கு என்ன பதில் சொல்வது? இதுவரை துளசிக்கு அடுத்தபடி சுகுணன் எழுதும் எழுத்துக்களின் முதல் ரசிகர் இந்த நம்மாழ்வார் நாயுடுதான். அவன் மேலும் அவன் எழுத்துக்கள் மேலும் ஒரு தந்தையின் பாசத்தோடும் அன்போடும் உரிமை கொண்டாடி பேசுகிற நாணயமான தொழிலாளி அவர். சுகுணன் மெஷினில் ஏறிக்கொண்டிருக்கிற பாரத்தில் வண்டி வண்டியாக கரெக்ஷன் போட்டு கொடுத்தாலும்
நாயுடுவுக்கு கோபமே வராது. இது என்ன புதுசா நம்மளுக்குள்ள வழக்கம் தானே சார் என்று சிரித்துக் கொண்டே அவனிடமிருந்து கரெக்ஷனை வாங்கிச் செல்வார் நாயுடு. எழுதி எழுதி குவிக்கிற காகிதங்களை பார்த்து பாராட்டவும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று அபிப்பிராயம் சொல்லவும் துளசி இனிமேல் வரமாட்டாள். பழைய காலத்தில் அரண்மனைகளில் அரசர்கள் உண்ணும் உணவை அவர்கள் உண்பதற்கு முன்பாகவே உண்டு ருசியை பற்றி முதலிலேயே சோதித்து சொல்வதற்கு உண்டு காட்டிகள் என்பதாக ஒரு வகை ஊழியர்கள் இருப்பார்களாமே, அதுபோல அவனுடைய எழுத்தின் ருசியை சரிபார்த்து அவனுக்கே சொல்ல நம்பிக்கையான ஆள் இனி யாரும் இல்லை. இனிமேல் அவனுக்கு பொறுப்பு அதிகம். தன் எழுத்தின் தரத்தை விலகி நின்று கொண்டு தானே படைக்கிறவனாகவும் தானே படிக்கிறவனாகவும் வேறு வேறு எல்லைகளில் மாறி மாறி நின்று அவன் தனக்குள் தீர்மானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தனக்கு வேறு ஆதரவுகளும் வேறு நம்பிக்கைகளும் சாசுவதம் இல்லை. கடைசி வரை சாசுவதம் தன்னுடைய சொந்த நம்பிக்கையும் சொந்த மனமுமே அன்றி வேறல்ல என்று இப்படி உணர்கிறார் போல ஒரு நிகழ்ச்சியாவது நிச்சயம் வராமல் போகாதென்று இப்போது சுகுணனுக்கு தோன்றியது. குளித்துவிட்டு வந்ததும் சிந்தனை மேலும் சுறுசுறுப்படைந்து மனதில் உரைக்கிற மாதிரி அவளுக்கு அதுதான் அந்த கடங்காரி துளசிக்கு ஏதாவது எழுத வேண்டும் என்று சுகுணனுக்கு தோன்றியது. வெளிப்பார்வைக்கு அது திருமண வாழ்த்தை போல் இருந்தாலும் அவள் கையில் கிடைக்கிற போது, அவள் அதை படிக்கிற போது அவள் இதயத்தை சுடும்படி அது இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டவனாக அந்த தீர்மானத்தை சில வினாடிகள் கூட தள்ளி போட பொறுக்காத தீவிரத்தோடு உடனே வாட்ச்மேனை கூப்பிட்டு உள்ளூர் தபால் ஆபீஸ்க்கு போய் கிரீட்டிங் பேப்பரும் ஸ்டாம்பும் கவரும் வாங்கி வருமாறு கூறி சில்லறை கொடுத்தான் சுகுணன். அந்த வாட்ச்மேனுக்கு கிரீட்டிங் கவர் என்ற வார்த்தை வாயில் நுழையவில்லை. ஆகவே ஒரு துண்டு தாளில் அதை தனியே எழுதி கொடுக்க வேண்டியதாயிற்று. 10 நிமிஷத்தில் சைக்கிளில் போய் கிரீட்டிங் கவர், பேப்பர், ஸ்டாம்ப் வாங்கி வந்து விட்டான் அந்த வாட்ச்மேன். கிராமாந்தரத்து தபால் நிலையமாகையால் நீண்ட நாட்களாக யாரும் வாங்காமல் பழுப்படைந்திருந்தது கிரீட்டிங் தாளும் கவரும். திருமணம் காலையிலேயே முடிந்திருக்கும் என்றால் இந்த வாழ்த்தை நேர் பார்வைக்கு என்று உரையில் எழுதி அவள் பேருக்கு அனுப்பினால் இது அவளிடம் நேரில் கிடைக்கும் என்று சுகுணனுக்கு தெரியும். அவள் வீட்டில் அவளுக்கு செல்லமும் உரிமையும் அதிகம். அவள் பெயருக்கு வருகிற கடிதத்தை அவளை தவிர வேறு யாரும் பிரிக்க மாட்டார்கள். அவள் வீட்டில் இல்லாமல் வெளியே எங்காவது புதுமணமான ஜோடியாய் கணவனோடு சினிமா, கடற்கரை என்று போயிருந்தாலும் அவள் வந்த பின் அவளே கடிதத்தை பார்ப்பாள் என்று உறுதி செய்து கொண்டு வீரர்களின் கம்பீரமான தோள்களை அலங்கரிக்க வேண்டிய மணமாலைகள் சந்தர்ப்ப வசத்தால் கோழைகளின் தளர்ந்த கைகளில் சூட்டப்பட்டு விடுவதும் உண்டு போலும் என்று முத்து முத்தாக எழுதி கீழே சுகுணன் என்று கையெழுத்தும் இட்டு மேலே மன வாழ்த்து என்று தலைப்பும் போட்டு அதை உள்ளே வைத்து உரையை மூடி அஞ்சல் தலையும் ஒட்டி ஆத்திரம் தோய தபாலுக்கு அனுப்பிய போது எப்போதோ இலக்கிய விவகாரங்களில் தகுதியற்ற எதையாவது பத்திரிகையில் கடுமையான சொற்களில் குத்தலாக சாடி எழுதி முடிக்கிற வேளையில் உண்டாகுமே ஒரு கோபமான மனநிறைவு, அந்த மாதிரி மனநிறைவுதான் இன்றும் இந்த வினாடியில் அவனுக்கு உண்டாகி இருந்தது. தன்னுடைய சொற்கள் தான் நியமித்து அனுப்பிய கடுமையோடு போய் இன்னொருவரை தாக்கி துன்புறுத்தும் என்று நினைக்கிற போதுதான் மனதுக்கு எத்தனை சுகமாக இருக்கிறது. சாயங்காலம் அந்த கிராமத்தில் இருந்து தன் கடிதம் எந்த ரயிலில் பயணம் செய்யுமோ அதே ரயிலில் சென்னைக்கு பிரயாணமாகிற போதும் இந்த தார்மீக கோபத்தோடு கூடிய மன திருப்தியே அவனிடம் இருந்தது. பிகினிங்ல இயற்கை வர்ணனை, அவன் யாரு அப்படிங்கறதெல்லாம் படிப்படியா சொல்லிட்டு வராங்க. ஏன் அந்த கிராமத்துல டிராவலிங் பங்களாவில தங்கியிருக்கான், டிராவலர்ஸ் பங்களாவில் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கான காரணம் என்னங்கிறத சொல்லி அவ மேல எவ்வளவு எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் காதலும் வச்சிருந்தாங்கிறத சொல்லி அவளுக்கு கல்யாணம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய அல்லது நம்ம அனுப்பக்கூடிய திருமண வாழ்த்து அவ மனசை கொஞ்சம் புண்படுத்தட்டுமே அப்படிங்கன்னு தன்னையே படுத்திட்டு அந்த கிரீட்டிங் கார்டு அனுப்புறதாகட்டும், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த கதை அப்படியே நகர்த்திட்டே போறாரு. இதுதான் அவருடைய ரொம்ப ஸ்பெஷல். இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில கேட்கலாம்.